Motorola வந்து ஒரு 120W 4.1 ஹோம் தியேட்டர் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. நமக்கு ரிவ்யூக்கும் சென்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரியல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தரும், ஒரு செம்ம பிரீமியம் குவாலிட்டி அது இதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா Motorola phones எல்லாம் தாண்டி ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர், சவுண்ட் பார் இதெல்லாம் லான்ச் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம், ரிவ்யூ பண்ணிருந்தோம். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு ஹோம் தியேட்டர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். இன் கேஸ் இந்த ஹோம் தியேட்டர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பாக்ஸ் கவரா இருக்கும். இந்த கவரை பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Motorola 120W 4.0 ஹோம் தியேட்டர் அப்படின்னு போட்டு இந்த ஹோம் தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ உள்ளர பார்த்தோம் அப்படின்னா இதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த Motorola ஹோம் தியேட்டர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஹோம் தியேட்டருக்கான ஒரு சின்ன ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டை யூஸ் பண்ணியும் இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் போல. அடுத்து ஒரு ஆக்ஸ் கேபிள் அண்ட் FM ரேடியோக்கு ஒரு தனி கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான ஒரு இன்ஸ்டாலேஷன் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக உள்ளர சொல்கிறேன். அடுத்து இந்த 4 ஸ்பீக்கருக்கான ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், இது பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்து இந்த 4.1 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் இருக்கு. இதோட குவாலிட்டி நல்ல பிரீமியமா இருக்க மாதிரி தான் தெரியுது பார்க்கறப்ப. லுக் ஸோ கையில் எடுக்கிறப்பையும் அந்த சாலிடான ஃபீல் கொடுக்குது. அண்ட் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Motorola அப்படின்ற மாதிரி அந்த லோகோவும் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 65W சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. செம்ம லுக்கா இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு செம்ம டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரீமியமான குவாலிட்டியா தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஹோம் தியேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த 4 ஸ்பீக்கரையும் இந்த சப்வூஃபரோட கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு பவர் கொடுத்தோம் அப்படின்னா ரெடி டு யூஸ். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான டிவைஸ் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட டிவியோட கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி உங்களுக்கு லேப்டாப் சிஸ்டமோட கனெக்ட் பண்றதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணலாம். நான் டிவியோட கனெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இது ஒரு 120W ஹோம் தியேட்டர்னு சொன்னாங்கல்ல, ஆனா அது அப்படி கிடையாது. 65W சப்வூஃபர் கொடுக்குறாங்க. 8" பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. பில்ட் இன் ஆம்பிளிஃபையரும் இருக்கு. அதனால பேஸ் தரமா விழுகுது. ஒரு குத்து பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடணும், ஒரு பார்ட்டி பண்றோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்னா தரமா இருக்கும். மிச்சம் இருக்க 4 ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 55W ஸ்பீக்கர், 65W சப்வூஃபர் ரெண்டத்தையும் சேர்த்து பாக்குறப்ப ஒரு மூவி பாக்குறோம், வீடியோ சாங்ஸ் பாக்குறோம், ஒரு நல்ல என்ஜாய் பண்றப்ப குத்து சாங் போட்டு ஆடுறோம் அப்படின்னா ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லாவே கிடைக்குது. ஒரு ஹோம் தியேட்டருக்கு ரொம்ப முக்கியமானது சவுண்ட் குவாலிட்டி தான். சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி அந்த பேஸ்ல குறையே வைக்கல, மாசா இருக்கு. அடுத்து இந்த ஹோம் தியேட்டர்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. டைரக்டா நம்மளோட ஸ்மார்ட் டிவியோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா HD குவாலிட்டில நம்மளால ஆடியோ வந்து நம்மளால கேட்க முடியும். ஒரு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நம்ம சாங் கேட்கறத விட இந்த HDMI ARC போர்ட்ல நம்ம டிவியோட கனெக்ட் பண்ணி கேட்கறப்ப ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி இருக்கு. ஒரு HD ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரியலா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அது கூடவே பக்கத்துல ஆப்டிகல் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இங்க இந்தியால ஆப்டிகல் கிடையாது, இருந்தாலும் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டனா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. எந்த டிவைஸும் இல்ல, டிவியே யூஸ் பண்ணலாம் அப்படினாலும் FM ரேடியோ யூஸ் பண்ணிக்க முடியும். FM ரேடியோலாம் சில ஸ்பீக்கர் ஹோம் தியேட்டர்லாம் ஒரு மாதிரி இறையும். ஏன்னா அந்த ஆண்டனா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இங்க அந்த மாதிரி எந்த இறைச்சலும் கிடையாது. FM ரேடியோவும் பக்காவா இருக்கு. அடுத்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதுல ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு. இன் கேஸ் உங்களோட டிவில ப்ளூடூத் இருக்கு அப்படின்னா ப்ளூடூத் வழியாவும் கனெக்ட் பண்ணி இந்த ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கு ஜஸ்ட் உங்களோட டிவில போயிட்டு ப்ளூடூத்ல போயிட்டு இத சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன் கேஸ் என்னோட டிவில ப்ளூடூத்ல ஆக்ஸ் கேபிள் இருக்கு அப்படினாலும் ஆக்ஸ் வழியா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்ஸ் உங்களோட போன்லயும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி சவுண்ட் கேட்கறது அப்படினாலும் கேட்கலாம். இல்ல என்னோட போன்ல ப்ளூடூத் இருக்கு, அதுல யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நான் சாங் கேட்கிறேன் அப்படினாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ப்ளூடூத் உங்களோட சிஸ்டம், டிவி, மொபைல் எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் எந்த போனும் இல்ல, ஸ்மார்ட் டிவி இல்ல, ஆனா அந்த ஹோம் தியேட்டர்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பென்ட்ரைவ் போறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பென்ட்ரைவ்ல சாங்ஸ் ஏத்திட்டு அதுல பிளக் பண்ணி நீங்க வந்து சாங் கேட்டுக்கலாம். அப்படியே இல்ல அப்படினாலும் மெமரி கார்டு டைரக்டா போறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதுல மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு அது வழியா சாங் கேட்கறது அப்படினாலும் கேட்டுக்க முடியும். தென் அதுக்கு அடுத்து இந்த சப்வூஃபர்ல பாத்தீங்கன்னா ஒரு LED டிஸ்ப்ளே இருக்கும். அது என்ன மோட்ல இருக்கு, எவ்வளவு வால்யூம்ல இருக்கு அப்படின்ற எல்லாமே பாத்துக்கலாம். சோ அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இங்க பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வால்யூம், பேஸ், டெர்பிள் எல்லாத்தையுமே இங்க இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த சப்வூஃபர்லயே பண்ணிக்க முடியும். தென் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அமிக்கிட்டா இருக்க முடியும். அது தொடாம கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே உங்களால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வால்யூம் அப் பண்றது, டவுன் பண்றது, அடுத்த சாங்க்கு ஃபார்வர்ட் பண்றது, பேஸை இன்க்ரீஸ் பண்றது, அந்த LED லைட் வந்து ஒன்னு இருக்கும். சோ இந்த LED லைட் வந்து ஆஃப் பண்றது, இல்ல அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏத்தாப்ல மாத்துறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா இந்த ஹோம் தியேட்டரோட டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் நல்ல அட்ராக்டிவா பண்ணிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி செம்ம பிரீமியமா வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 4 ஸ்பீக்கர் 2 சேட்டலைட் ஸ்பீக்கரா நம்மளால மாத்திக்க முடியுது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் அது போக இதோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி முன்னாடியே பேசிட்டோம். சவுண்ட் குவாலிட்டி பிச் எடுக்குது, பேஸ் தரமா விழுகுது. சோ சவுண்ட் குவாலிட்டில எந்த இஷ்யூவும் கிடையாது. இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ரிமோட். சோ ரிமோட்ல ஆப்ஷன்லாம் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு IR ரிமோட் அப்படின்றதுனால கரெக்டா நேரா வச்சு யூஸ் பண்ணா மட்டும் தான் வர்க் ஆகுது. சைடுல வச்சு யூஸ் பண்றோம், இப்படி வைக்கிறோம் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா
அப்படின்னா சில நேரங்களில் ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ ரிமோட் மட்டும் தான் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. மிச்சபடி எல்லாமே குவாலிட்டி, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மோட்டரோலா இப்போ ஃபோனையும் தாண்டி இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு வருது. ஓரளவு நல்லா தான் படுது எனக்கு. ஓகே, இப்போ இந்த மோட்டரோலாவோட 120W 4.1 ஹோம் தியேட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ கடைசி இதோட பிரைஸ் மறந்துட்டேன். 8,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 9,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. அண்ட் இப்போ இந்த ஹோம் தியேட்டர்ல எனக்கு பிடிச்ச சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI ARC கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்ல HD குவாலிட்டியில் நம்மளால கேட்க முடியும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ பேஸும் தரமா விழுகுது. அண்ட் இந்த 4 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கரா மாத்துறது, இதோட பிரீமியம் குவாலிட்டி இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா, இல்ல ப்ரோ இந்த ஹோம் தியேட்டர் என்னோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, இதோட லோ பிரைஸ்ல ஏதாவது போடுங்க அப்படின்னாலும் அது என்ன பிரைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ என்ன பிரைஸ் அதிகமா நிறைய பேர் கேட்குறாங்களோ அதுக்கான வீடியோ கூட போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் இது கூடவே மோட்டரோலா 70 வாட்ஸ்ல ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் லான்ச் பண்ண போறாங்களா. அது கூடவே ஒரு சவுண்ட் பாரும் வந்து லான்ச் பண்ண போறாங்களா. 120 வாட்ஸ் இருக்கிற இன்னொரு சவுண்ட் பார் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ஒரு செம்ம பிரீமியம் குவாலிட்டியில மோட்டரோலா லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் இதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பா அந்த வீடியோவை டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவோம். சோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்க ஒரு டிஃபரெண்டான ஹோம் தியேட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.